பிரைஸ் பீ டு காட். கர்த்தரை நாம் பாடி துதிக்கலாமே. வல்ல நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்த நீ. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்த நீ. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, எடுக்கலாம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சகலவிதமான ஆறுதலின் தேவனாகிய என்னுடைய கர்த்தர் சோர்ந்து போன ஜனங்களை உற்சாகப்படுத்தவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லும்படி நமக்கும் கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த வசனத்திலே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, உங்கள் தேவன் நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும்பொழுது, இது சோர்ந்து போன ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் இது இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் தேவன் நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லும்போது அவர்கள் போகிற பாதை நீதி உள்ளதுதான். ஆனால் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதினாலே தேவனே வந்து அவர்களுக்கு உண்டான நீதியை சரி கட்டுவதாக அவர்களுடைய தேவன், ரட்சிப்பின் தேவன் சொல்லுவதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, உங்கள் தேவன் பதில் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்பொழுது, சில நேரங்களில் கர்த்தர் நம்மை நடத்துகிற வழிகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியே அப்படின்னு சொல்லி நாம் சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் எவ்வளவு சொன்னாலும் அவங்க புரிந்து கொள்ளவில்லை என்றால், கர்த்தரே இறங்கி வந்து நமக்காக வழக்காடி அதற்கு வேண்டிய பதிலையும் அவர் தருவார் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக, இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து அவரே நம்மை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறது. இப்ப எனக்கு அருமையார்களே, இப்படி 3 காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டுமானால் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று ஒரு கேள்வி கேட்போமேயானால், நாம் அவர்களோடு போராடாதபடி, யாரோடு? நாம் நடக்கிற நீதியின் பாதையை புரிந்து கொள்ளாத ஜனங்களோடு போராடாதபடி, கர்த்தர் பதில் தருகிற வரையிலே நாம் அவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்காதபடி, கர்த்தரே வந்து காரியத்தை அவர்களுக்கு அறிவிக்கும்படி அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். என்ன சொல்றார் பாருங்க, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அவர்களோடு நாம் வாதாடாதபடி, எந்த விதத்திலும் அவர்களோடு நாம் எந்த விதமான பிரச்சனைக்குள்ளே போகாதபடி, அப்படி செய்தாலும் அதில் பல இல்லை, வழக்காடினாலும் முடிவு இருக்காது என்பதை புரிந்து கொண்டு ஒரு நிமிஷம் நினைத்து பார்ப்போம். செங்கடலுக்கு முன்பாகவும் யோர்தானுக்கு முன்பாகவும் தேவனுடைய பிள்ளைகள் மிரண்டு நிற்கிற வேளையிலே யார் காரியத்தை செய்தது? கர்த்தர் தானே செய்தார். எனவே கர்த்தரே இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனத்தின்படி மனம் பதறி நிற்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்படி யாராவது உங்க முன்னால் இருந்தால் அவங்கள பார்த்து சொல்லுங்க, இதோ உங்கள் தேவன், உங்களை தெரிந்து கொண்ட உங்கள் கர்த்தர் உங்களுக்காக நீதியை சரி கட்ட வருவார், உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று நாம் சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சகோதரன் ஒருவனுக்கு ஒருவர் ஒத்தாசையாய் நாம் இருக்க வேண்டும். அதற்கு இடையிலே இருக்க வேண்டிய காரியம் தேவனுடைய வசனமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படியாக மனம் பதறி வந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் செய்த நன்மை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் சாட்சி கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தினுடைய பாதையிலே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு ஞாபகத்தோடு இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். திடீரென்று ஒரு நாள் என்னுடைய சபையை சேர்ந்த ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து ஒரு சகோதரருக்காக என்னுடைய நம்பரை கொடுத்து அனுப்பி வச்சிருந்தாங்க. அவருடைய பெயர் மணி.
அவர் உள்ள வந்து கண்ணீரோடு வந்து நின்றார். நான் அந்த பிரதரை பார்த்துக்கிட்டேன். வாங்க பிரதர் உள்ள அப்படின்னா, நல்ல ஹைட் வெயிட்டாக நல்லா வந்து உட்கார்ந்தார். என்ன பிரதர் நீங்கள் யார் அப்படின்னு. நான் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் போதகரா, வாங்க உட்காருங்க. என்ன ஒரு மாதிரி கண்ணீரோடு வந்திருக்கீங்க அப்படின்னு. என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையா, மனம் பதறி வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி அவர் சொன்னார், மனம் பதறி வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு, என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க. நான் போகிற பாதை சரியில்லை. உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கவே இல்லை. அழைக்கப்படாத நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாங்க. எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குது, என்னால் சம்பாதிக்க முடியல. பாஸ்டர் இங்கே பாருங்க, என்னால் முடிந்த வரையில் நுங்கம்பாக்கம் பகுதியிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே நான் அந்த இடத்துல என்னுடைய திருச்சபையை ஆரம்பித்து நான் நடத்தி கொண்டிருந்தேன். திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் அங்கிருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ என் மனைவி சொன்னாங்க, உங்களுக்கு அழைப்பே இல்லை, அழைப்பு இல்லாமல் வந்து நீங்கள் ஊழியம் செய்கிறதுனாலே தான் இன்றைக்கு எப்படி ஒரு பிரச்சனையிலே இருந்து கொண்டிருக்கிறீங்க. பேசாம மூடிட்டு வேலைக்கு போங்க அப்படின்னு வேற பெருமையா என்ன வேற வேலைக்கு போக விட மாட்டேன்றீங்கன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பாஸ்டர். நான் சொன்னேன், உங்க மனைவி ரட்சிக்கப்பட்டவங்களா அப்படின்னு. ரட்சிக்கப்பட்டவள் தான், மூலிகை ஞானஸ்நானம் பெற்றவர் தான், ஆனா பரிசுத்த ஆவியை பெறவில்லை. அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்ப என்ன பிரதர் பண்ணலான்னு அவர் சொன்னாரு, ஐயா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வர்றவங்க உங்க கூட தங்கி உபாசம் இருந்து இங்கிருந்து சந்தோஷமா புறப்பட்டு நிறைய ஊழியக்காரங்க போயிருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டதாயா இங்கே வந்தேன் அப்படின்னாங்க. கையில பார்த்தா ஒரு சின்ன சூட் கேஸ் இருந்தது. அப்ப என்ன பிரதர் இங்க தங்க போறீங்களா அப்படின்னு. நான் ஆமா. உங்க மனைவிக்கு சொல்லிட்டீங்களா எங்க தங்க போறீங்க அப்படின்னு. இல்ல சொல்லலை, நான் ரொம்ப மன வருத்தத்தோடு வந்திருக்கிறேன், என்னை வெளியே போன சொன்னதுனால நான் வந்துட்டேன் அப்படின்னாங்க. தப்பு பிரதர், அதை நீங்க செய்யக்கூடாது. உங்க மனைவிக்கு ஃபோன் பண்ணி இந்த அட்ரஸை கொடுத்து என் பேரை சொல்லி என்கிட்ட பேச சொல்லுங்க, இங்கதான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்லையா, நான் ஒரு 40 நாள் உபாசத்தை உட்கார விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தாராளமா உட்காருங்களேன், என்ன பிரச்சனை, பக்கத்து ரூம் காலியாக தான் இருக்கு, நான் தனியாக தான் இருக்கிறேன், தாராளமா உட்காருங்க அவரை. அந்த நாளில் தினமும் எனக்கு அருமையானவர்களே அந்த சகோதரன் அழுது ஜெபம் பண்ணுவார். அப்பதான் நான் பார்த்தேன், அவரை கூப்பிட்டு கேட்டேன், உங்களுடைய கடந்த கால உங்கள் சாட்சி என்ன அப்படின்னு. நாங்க வந்து கோயிலில் நாதஸ்வரம் ஊதுகிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த மாதிரி நானும் நாதஸ்வரம் ஊதுவேன், எங்க அப்பாவும் ஊதுவாரு. அதிலிருந்து நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால கர்த்தருக்காக எப்படியாவது ஊழியம் செய்யணும், ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்ன்ற எண்ணத்தோட நான் இறங்கி வந்திருக்கிற இந்த வேளையில என் மனைவி எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு அனுசரணையா இல்லையே பாஸ்டர்னு திரும்ப குழந்தை போல ஆரம்பிச்சார். நான் சொன்ன பிரதர், குடும்ப தேவைகள் சந்திக்கப்படலாம், எந்த ஒரு மனைவியும் கோச்சுக்குவாங்க தான், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் செய்வார். ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்னைக்கு நம்ம வாசனம் பாருங்க, எனக்கு அருமையானவர்களே என்ன சொல்றார் ஆண்டவர், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார், அவர் உங்களை ரட்சிப்பார் என்ற இந்த வசனத்தின்படியாக அவருக்கு நான் அந்த நாளிலே சமாதானத்தை சொல்லி பக்கத்தை உட்கார வச்சேன். திடீர்னு ஒரு நாள் அவங்க மனைவி இறங்குனாங்க. அப்போ உடனே சொன்னாங்க, இங்கதான் இருக்காரா என்னுடைய கணவர் பாஸ்டர்னு கேட்டாங்க. கொஞ்சம் கோபமா வந்திருந்தாங்க. சொன்னாமா, அமைதியா உட்காரு, பக்கத்துல தான் ஒரு ஃபாஸ்டிங்ல இருக்காரு. என்ன பாஸ்டர் ஃபாஸ்டிங்னு போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, பிள்ளைக்கு பால் வாங்க காசு இல்லை, எனக்கு வெளியில நான் ஒரு வேலைக்கு போயிட்டு அதை சொல்லதான் வந்தேன். நாங்க அப்படியே அம்மா பரவாயில்ல கொஞ்சம் உட்காருங்க, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதரை கூப்பிட்டு விட்டு அவர் வந்தார். வந்த உடனே சொன்னாங்க, உன்னால ஒன்றும் துப்பு இல்லை, உனக்கு ஒன்றும் பண்ண முடியல, அதனால நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு நாங்கள் சொன்ன. பிரதர் விட்டுடுங்க, போகட்டும், உங்களுக்கு ஃபாஸ்டிங் முடிக்கட்டும், பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த ஒரு 5 நிமிஷத்தை அவங்க வெளியே கிளம்பி போயிட்டாங்க. திரும்ப பெருவோன்னு அழ ஆரம்பிச்சால. சொன்ன பிரதர், விசுவாசத்தோடு இருக்கிறவங்க அழக்கூடாது, கர்த்தர் காரியத்தை செய்வார், மனம் பதறாதீங்க, திடன் கொண்டு தைரியமா உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 38 நாட்கள் முடிஞ்சு போனது பெரியமார்களே. நானும் ஒரு கடைசி 3 நாட்கள் அவரோடு கூட எப்பொழுதுமே யார் வந்தாலும் நான் கூட உபாசனால் முடிந்த வரையில எடுப்பேன். அப்போ ஒரு 3 நாட்கள் நான் உபாசத்தை உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை தரிசனமாக காண்பித்தார். இவர் பின்னால் அழுதுகிட்டு இருக்கார் பக்கத்து ரூம்ல. அது என்னன்னா, ஒரு மாடி, அந்த மாடியிலே அழகான ஒரு இடம் கட்டப்பட்டிருக்கிறது, ஒரு 2-3 ஏசி வேற போட்டிருக்கிறது, முன்னால ஒரு புல் பெற்று இருக்கிறது, முன்னாலே சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இதை காண்பிச்ச ஆண்டவர், அதே நுங்கம்பாக்கம் பகுதியில் இந்த மகனுக்கு இந்த ஆலயத்தை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், நான் திராணிக்கு மிஞ்சி ஒருபோதும் சோதிக்க மாட்டேன் மகனே, அந்த மகனுக்கு கூப்பிட்டு இந்த இடத்த அவனுக்கு நான் கொடுக்க போறேன், அது அவன் இருக்கிற ஏரியாவிலே இருக்குன்னு சொல்லு அவருக்கு அப்படின்னு சொன்னார். நான் பக்கத்தை போய் பிரதர் கொஞ்சம் வாங்கினேன். அந்த 39ஆம் நாள் அவளை கொண்டு வந்து சொன்னேன், பிரதர் இப்படி ஒரு காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன், இவ்வளோ ஒரு தெளிவாக கர்த்தர் சொல்றாருன்னா கர்த்தர் செய்வார் பிரதர் அப்படின்னு. அவர் என்ன பார்த்து கேட்டார், என்ன பாஸ்டர் இது இவ்வளோ பெரிய ஒரு இடம் காரியம் சொல்றீங்க, அதுவும் ஏசி போட்ட இடம்ன்றீங்க, அது எனக்கு அந்த கையில சாவியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு. பிரதர், எனக்கு ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், நீங்க இதுக்கு மேல சந்தேகப்பட்டு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க உபாசம் எடுத்ததுக்கு அர்த்தமே கிடையாது பிரதர், உங்க மனைவிக்கு போன் பண்ணி சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. எப்படி சொல்றது, இதையா சொல்றது, நாங்க சொல்லுங்க, அதுதான் விசுவாச அறிக்கை, தைரியமா சொல்லுங்க. மனைவி போன் பண்ணி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, என்னது
ஒரு பெரிய ஹாலு சர்ச்சையை கட்டி உங்கள் கையில் கொடுக்குறாங்களா? ஆ, அப்படியா? சரி சரி. அப்போ 40 நாள் உபாசம் முடிச்ச உடனே வாங்க, வந்த உடனே நேராக போய் சாவியை வாங்கிக்கலாம், அது யாருன்னு மட்டும் கேட்டு வந்துடுங்க அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. நான் சொன்னேன், பரவாயில்லப்பா, அவங்க வந்து பதறி பேசுகிறாங்க, நீங்கள் பதற வேண்டாம், திடனா இருங்க, சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஜபத்தை பண்ணி நான் அனுப்பி வச்சேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒரு வாரத்தில் அவருடைய மனைவியும் ஜபத்துக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் வந்தாங்க. என்ன சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், பாஸ்டர் என்ன நடந்தது தெரியுமா? நாங்கள் என்ன நடந்தது அப்படின்னு, நாங்கள் மார்க்கெட்டில் நின்று ஏதோ ஒரு காய்கறி வாங்கிறதுக்கு இருந்தோம். அப்போ ஒரு பிரதர் வந்து என்னை தட்டி என்னை கூப்பிட்டு, நீங்கள் வந்து மணிகண்டன் தானே அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். பிரதர் நீங்கள் இப்போ எங்கே சர்ச்சு அந்த ஸ்கூலில் நடக்கிற போல இருக்கே அப்படின்னாரு. இல்லை யா ஸ்கூலில் இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொன்று விசுவாசிகள் ஸ்கூலுக்கு வரதை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்போ அவர் சொன்னார் என்னை பார்த்து, நானும் ஒரு என்னுடைய வீட்டுக்கு மேலே எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு ஆலயத்தை ஒன்று சின்னதாக ஒரு சபை ஒன்று கட்டியிருக்கிறேன், ஏசி எல்லாம் போட்டிருக்கிறேன், சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன், புல்பெச்சுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், உள்ள எல்லாம் மைக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு எனக்கு ஆண்டவர் சொன்னார். உங்களை எனக்கு தெரியும், நான் உங்கள் சர்ச்சுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன் பிரதர், வாங்க நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்கிட்ட சாவியை வாங்கிக்கோங்க சொல்லிட்டு எனக்கு சொன்னார். அந்த சாவியோடு வந்திருக்கிறேன், இந்தாங்க அந்த சாவி எனக்கு ஜெபம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி கண்ணீர் சிந்தி 2 பேர் அழுதாங்க. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் அந்த நாளிலே கோடி கோடியாய் மகிமைப்பட்டது. உண்மையாகவே திடனற்று இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஊழியத்தின் பார்வையில் இப்படி கஷ்டப்படுகிற அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க. எதுக்காக ஆண்டவர்கிட்ட வந்தோம், நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு பயப்படுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க பெரியமார்களே. அப்படிப்பட்டவங்களை நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு கேட்ட இந்த வசனத்தை சொல்லுங்க, மனம் பதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டும், நீங்க போகிற பாதை சரி என்று சொல்லவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுவோமே. சொல்லலாமா? சொல்லுவோம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி. மற்றவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை நடத்தும் உங்களுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். கேட்ட சாட்சியின்படி அற்புதங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் ஒவ்வொருவரோடும் அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை சந்திப்போம். God bless you. Thank you.